எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எள்ளு மிளகா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கருப்பு எள்ளு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கலாம். எள்ளை தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிட்டு வடிகட்டியில் வடியை விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் எள்ளு வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வாசனையாக இருக்கும். இப்போது இது எல்லா பொருளையும் பால்னியில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கிற எள்ளை மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். அப்போ தான் இது போல் நல்லா பொரிஞ்சு வரும். மிளகாப்பொடியும் நல்லா வாசனையாக இருக்கும். வறுத்த பொருள்லாம் நல்லா ஆறினதும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்சியில் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட எள்ளு மிளகா அப்படி தயாராகிடுது. இட்லி, தோசை, அடை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.